என்ஜாயி என்ஜாமி பாட்டை தயாரிச்ச மாஜா நிறுவனம் தனக்கு ஒரு பைசா கூட தரலன்னு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் வச்சிருந்த குற்றச்சாட்டை அந்த நிறுவனம் மறுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கு. வெளியாகி 3 வருஷம் ஆன இந்த பாட்டு இப்போ இந்த விவகாரத்தினால மறுபடியும் சர்ச்சையாயிருக்கு. சனா, இசையரக்கன் இப்படி பல பெயர்களில் ரசிகர்களால் அழைக்கப்படுற சந்தோஷ் நாராயணன் கடந்த 2021ஆம் வருஷம் மாஜா அப்படின்ற நிறுவனத்தோட சேர்ந்து தனி இசை பாடலா என்ஜாய் என்ஜாமி பாட்டை வெளியிட்டாரு. இவரோட இசையில இவர் மகள் டி பாட திருக்குறள் அறிவு பாடல் வரிகளை எழுதியிருந்தாரு. தனி வைபான இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆகி இப்ப வரைக்கும் 50 கோடி பார்வைகளை நெருங்கி போய்கிட்டு இருக்கு. 3 years of Enjoy Enjami. Thank you for all the love that you've showered on this song. And we were approached with owning 100% of the rights, revenues and royalties from this song. We were so happy. And you know that the song connected well and it had over 1 billion streams cumulatively across all platforms. I wanted to spill the beans on how much we have received in net income or revenue till date. All the 3 artists put together, we received a whopping 0 cents from this song. ஏஆர் ரஹ்மான் விளம்பர அம்பாசிடராக இருக்கிற மாஜா நிறுவனம் இந்த பாட்டால பட்டி தொட்டி எல்லாம் பரவி புகழடைஞ்சிச்சு. டி, அறிவு 2 பேருக்குமே இது செம்ம ரீச்சை கொடுக்க குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. இந்த பாட்டை பத்தி ஒரு இதழ்ல வெளியானப்போ அதுல பாடலாசிரியர்ன்ற இடத்துல திருக்குறள் அறிவோட பேரு இல்ல. இதனால ஏற்கனவே புகழடைஞ்ச இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அறிவை புறக்கணிக்கிறாருன்னு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அறிவுக்கு சேர வேண்டிய பங்கையும் சனா கொடுக்கலன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த சர்ச்சைக்கு மகுடம் வச்ச மாதிரி செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சியில அறிவுக்கு பாடக்கூட வாய்ப்பு கொடுக்கப்படல. ஒரு பக்கம் இந்த சர்ச்சை கொழுந்து விட்டு எரிஞ்சு அப்புறம் ஆறி அவலா போக இப்ப பாட்டு வெளியாகி 3 வருஷம் ஆனதை குறிப்பிட்ட சந்தோஷ் நாராயணன் தங்களுக்கு இந்த பாட்டு மூலமா 1 பைசா கூட கிடைக்கலன்னு நக்கல் பதிவு ஒன்ன வீடியோவா வெளியிட்டு இருக்காரு. எந்த பணமும் தராம தங்களை மாஜா நிறுவனம் ஏமாத்திடுச்சுன்னு வீடியோவில் குற்றம் சாட்டின சனா எக்ஸ்தல பதிவுல ஏஆர் ரஹ்மான் கூட இந்த நிறுவனத்துக்கிட்ட ஏமாந்து தான் போயிருக்காருன்னு பதிவு பண்ணியிருந்தாரு. So unfortunately we have tried our best to reach out to the label, to all the artists. There were some great world-renowned artists involved in this. And unfortunately we are yet to receive any of the revenues. And since I'm also having and starting my own studio, just because of this experience, I wanted the indie artists to have a very smooth and a transparent platform to publish their work and earn revenues. But unfortunately with this song, and there was another hidden bonus, my YouTube channel was also stolen, and the same label has been receiving revenues on the same channel till date, and it has just been going forever. And I'm just here posting this. This is one of my very first posts in this regard, and I'm here for you indie artists. Don't worry, I'll definitely make sure that your dues are cleared. இது ஏதோ அணைஞ்ச தனல மறுபடியும் ஊதற மாதிரி ஆக இப்ப சனாவோட குற்றச்சாட்டுக்கு மாஜா மறுப்பு தெரிவிச்சிருக்கு. எங்களோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி சந்தோஷ் நாராயணன் குற்றம் சாட்டி இருக்காருன்னு சொல்லியிருக்கிற மாஜா நிறுவனம் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்குள்ள ஒத்துமை இல்ல, நாங்க யாருடைய காசையும் முடக்கி வைக்கல, ஏற்கனவே சர்ச்சையில சிக்கின 2 கலைஞர்களுக்கும் முன்பணம் கொடுத்திருக்கோம், அவங்களுக்காக செலவும் பண்ணிருக்கோம்னு ஒரேடியா துண்டை உதறி காட்டியிருக்கு. அறிவுக்கு சனா பணம் தரலன்னு குற்றச்சாட்டு வர எனக்கு மாஜா பணம் தரலன்னு சந்தோஷ் நாராயணன் பேட்ட திருப்ப உங்க சண்டைக்கு நான் ஆள் இல்லைன்னு மாஜா நிறுவனம் ஆட்டையை கலைச்சிருக்கு. இப்போ யார் படத்தை யார் வச்சிருக்கான்ற கேள்வி மட்டும் சுத்தல்லையே இருக்கு.